ஹாய் ஆல். தேர்ஸ்டே வந்து நான் ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட அப்டேட் தான் இது. ஸோ டிஸ்னிக்கு வந்து தேர்ஸ்டேவே நான் கூட்டிகிட்டு போய் ஃபர் ட்ரிம் பண்ணி மெடிசன் வாங்கிட்டேன். பட் நான் வந்து அவனுக்கு டிக் எதுவும் இல்லன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா ஆக்சுவலி அவனுக்கு டிக் இருந்திருக்கு. அதனால தான் வந்து அவனால இச்சிங் தாங்க முடியாம வந்து கடிச்சிருக்கான். பட் நேத்து தான் என்னால அத பார்க்க முடிஞ்சது. 3 டேஸ் கழிச்சு. பட் இப்போ வந்து நான் டிக்குக்கு வந்து எந்த மெடிசனும் குடுக்க போறதில்ல. ஸோ ஃபார் வந்து நான் Bravecto அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் வந்து குடுத்துட்டுருந்தேன். ஸ்க்ரீன்ல அப்லோட் பண்றேன். ஸோ இதுக்கு மேல அவனுக்கு வந்து அந்த மெடிசன் குடுக்க முடியாது. டாக்டர் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சீனியர் டாக்ஸ் ஒரு 6 இயர்ஸ்க்கு மேல வந்து டாக்ஸ்க்கு வந்து இந்த மாரி டிக்கு அந்த மாரி ஏதாவது வந்துருச்சுன்னா, நம்ம வந்து மெடிசன் வந்து குடுக்கக்கூடாது. ஏன்னா லிவர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் அவனுக்கு அந்த டேப்லெட் வந்து குடுத்துருக்கேன். குடுத்து ஒரு 48 ஹார்ஸ்லயே வந்து அந்த டிக் எல்லாமே போயிடும். உங்க உங்க பெட்டுக்கு இப்ப வந்து இருக்கு அப்டின்னா, நீங்க டெஃபினட்டா அந்த டேப்லெட் வந்து குடுக்கலாம். ஸோ தட் இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வந்து வராது. 48 ஹார்ஸ்ல போயிடும். அண்ட் அப் டூ 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிக்கே வராது. அண்ட் டோசேஜ் வந்து பார்த்து குடுக்கணும். லைக் 10 டூ 20 கேஜி, 20 டூ 40 கேஜி அதுக்கேத்த மாதிரி டோசேஜ் தான் வந்து வாங்கி குடுக்கணும். ஸோ, இப்ப இதுக்கு மேல வந்து நான் இவனுக்கு ஏதாவது ஹோம் மெடிசன் மாரி தான் ஏதாவது நீம் அந்த மாரி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து அ அ முப்பிரோசின் இந்த மெடிசின் தான் வந்து நான் வந்து அவனுக்கு ஆயில்மென்ட் வந்து அப்ளை பண்ணிட்டுருந்தேன். நல்லாவே வந்து வொர்க் ஆகுது. அந்த ஹாட்ஸ்பாட் வந்த இடத்துல. ஸோ, இப்போ உங்க பெட்டுக்கு நீங்க வந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஏதாவது ஒரு மெடிசின் குடுத்துட்டுருக்கீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வந்து டாக்டர் கன்சர்ன் இல்லாம குடுக்காதீங்க. பிகாஸ் எனக்கு டாக்டர் கிட்ட சொல்லும்போது பயங்கர ஷாக். ஒரு வேள நான் டாக்டர் கிட்ட கேட்காம குடுத்துருந்தேன்னா, மைட் பி அவனோட லிவர் அஃபெக்ட் ஆகறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபர் ட்ரிம் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க. இங்கெல்லாம் தான் அவன் கடிச்சு வச்சிருக்கான். இது வந்து இந்த டிக்குனால தான். ஸோ இங்கெல்லாம் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணி அ அ அந்த காயம்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து ஆறிட்டுருக்கு. அங்க பாருங்க டெயில்ல வந்து அன்னைக்கு நான் ஒரு இடத்துல தான் பார்த்தேன். ஆனா ஆக்சுவலி 2 இடத்துல நல்லா கடிச்சிருக்கான். இங்க பேக்ல கூட கொஞ்சம் கடிச்சு கொஞ்சம் காயமா இருந்துச்சு. அ இங்கெல்லாம் வந்து இப்ப நான் அப்ளை பண்ணி இட்ஸ் ஃபைன். அது நல்லாவே வொர்க் ஆகுது. பட் இப்ப இந்த டிக்குக்காக தான் வந்து எனக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மெடிசன் வந்து மார்னிங் அண்ட் ஈவ்னிங் 2 டைம்ஸ் வந்து நான் அந்த ஆயில்மென்ட் வந்து அப்ளை பண்ணேன். அ இப்ப இது நல்லாவே வந்து ஆறிடுச்சு இந்த இடத்துல. பட் அந்த டிக்கு இருக்கிற வரைக்கும் அந்த இச்சிங் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது உங்க பெட்டுக்கு வந்து மெடிசன் வந்து இந்த மாரி ஸ்ப்ரே அந்த மாரி ஏதாவது பண்ணி இல்ல வீட்ல ஏதாச்சும் ட்ரை பண்ணி அது சரியா இருந்துச்சு, நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் டிஸ்னிக்கு வந்து ஸ்பாட் ஆன்ஸ் இந்த மாரிலாம் ட்ரை பண்ணதே இல்ல. ஒரே ஒரு டேப்லெட் தான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை குடுக்கும்போது அந்த Bravecto டேப்லெட் குடுக்கும்போது அவனுக்கு சூப்பரா வொர்க் ஆச்சு. ஸோ எப்ப டிக் வந்தாலும் நான் அதுதான் வாங்கி குடுப்பேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்னால அது மாரி குடுக்க முடியாது. அதனால ஏதாவது இருந்துச்சு நானும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ், ஸ்கின் இஷ்யூ வராம ஏதாவது ஸ்ப்ரே இருக்கான்னு சொல்லி. ஸோ கிடைச்சதுன்னா நான் போடுறேன். ஸோ இதுதான் அந்த டிக்கு. இப்படி தான் இருக்கு அவனோட பாடியில இப்போ டிக்கு. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4 எடுத்துட்டேன். ஆனா அதுக்கு மேல என்னால ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால எனக்கு தெரியல. அண்ட் இந்த ஷாம்பு தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராம இருக்கிறதுக்கு, இந்த ஷாம்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிக் ஷாம்பு தான் நான் மாத்தணும். ஃபர்ஸ்ட்டு நான் ஹிமாலயால டிக் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு மேல ஹிமாலயா விட வேற ஏதாவது பெட்டரா இருக்கான்னு சொல்லி நான் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாலும் வந்து எனக்கு கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. அண்ட் ஃபர் ட்ரிம்லாம் பண்ணி இப்படி தான் சார் வந்து இருக்காரு. அண்ட் இதுதான் பாருங்க அந்த காயம் வந்து நல்லாவே வந்து ஆறிட்டுருக்கு. தெரியுதா? ஸோ டிக் வந்துருச்சுன்னா எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபிங்கர்ஸ் பிட்வீன்ல பாருங்க. ஃபிங்கர்ஸ் பிட்வீன்ல அ அ டிக் இருந்தாலே மோஸ்ட்லி வந்து உங்களால வந்து அங்க டிக் பைட்ஸ் இல்லன்னா டிக்ஸ் பார்க்க முடியும். அப்படி இல்லன்னா பாஸ்லயும் வந்து பாருங்க. பாஸ்லயும் வந்து இருக்கும். பெட்ஸால வந்து அத கடிச்சு எடுக்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட பாருங்க. இல்லன்னா அண்டர் ஆர்ம்ஸ்ல கூட வந்து இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிக் இல்லன்னா டிக் பைட்ஸ் உங்களால அங்க பார்க்க முடியும். இல்லன்னா பேக்கு இல்லன்னா ஸ்கின்னு சம்டைம்ஸ் இயர்ஸ்
இயர்ஸ் பேக் இங்க கூட இருக்கும். நான் ஏதாவது விஷயம் வந்து சொல்றதுக்கு மறந்திருப்பேன், இல்ல சொல்லாம இருந்திருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. நிச்சயமா வந்து நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் நெறைய பேர் வந்து ரொம்ப கன்சர்னா வந்து கேட்டிருந்தீங்க. டிஸ்னிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஸோ மச். இப்போ வந்து ஹி இஸ் ஃபைன். அண்ட் நான் கேட்ட மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் வந்து எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ.